ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவரையுமே வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டு தான் இது வரைக்குமே இனிமேல் அப்டேட் கொடுக்காம தான் வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை குறித்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக முக்கிய தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் வெளியாக இருக்குது. நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது முக்கிய மகிழ்ச்சியான தகவலை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போது சொல்லலாம் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் இந்த டேட்டில் மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு செய்தி வந்து பரவேற்றுக்குரிய நிலையில் இப்போ டிஆர்எம் ஆஃபீஸ் மூலமாக ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் வெளியே இருக்குது. சில அனைவரையுமே இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இப்போ நேர்காணல் இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணுற அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். என்ன செய்தி அப்படின்பா, ரிசல்ட்டு கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. சொல்லலாம் இன்றைக்கி இரவுக்குள்ளே அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக நாளை மார்ச் 5ஆம் தேதி மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது இன்னும் ஒரு இரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இரு வாரங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயிடுச்சு, இனிமே ரிசல்ட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு வெளியாக போகுது. சொன்னால் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலுமே ரிசல்ட்டு வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இனிமேல் அப்டேட் வந்து கொடுக்கல. இன்னுமே அவங்களுக்கு அப்டேட் கொடுக்காம வந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, எதனால் நம்மளுக்கு ரிசல்ட் இனிமேல் வந்து கொடுக்கல, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா, உண்மையான நிலவரம் வந்து என்ன, எப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இந்த வேலையில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கு. இருந்தாலுமே இன்னுமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே நடக்கலை. இதனால தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணலையா, அவங்களுக்கெல்லாம் முடித்துட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக வந்து இருக்குது. அதனால் இந்த வேலையில் இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் கூட்டுத்துறை அமைச்சர் விரைவில் ரிசல்ட்டை வெளியிட்டு பணியாணை வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும் கனமழை பெய்தது. அதன் காரணமாக டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வந்தது. பொங்கல் பரிசு பண்டிகையின் காரணமாக நிறைய பரிசு பொருட்கள் வழங்கத்தில் நிறைய பிஸியாக வந்து இருந்த நிலையில் அதிலும் எந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறலை. இதே பிப்ரவரியில் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரியிலும் வெளியிடல. வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் வந்து 4ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. இனிமேல் கொடுக்கல. இந்த நிலையில்தான் கூட்டுத்துறை அமைச்சர் 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்த ஆடியோ ஒன்று வெளியே இருக்குது. இந்த நிலையில் தான் விரைவில் இந்த வாரத்தில் பணி நியமன ஆணை கன்ஃபார்மாக மிஸ் ஆகாது, வந்துடும், ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இனிமேல் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்காணலே வந்து நடக்கலை. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடைபெறும், இது முடித்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு வருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போத்தி 38 மாவட்டம் இருக்கு இல்லையா, 38 மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரெடியாக இருந்தால் கூட அந்த 5 மாவட்டங்களுக்கே நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு தனித்தனியாக தான் வரும், ஒட்டுமொத்தமாக வெளியிட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் முடிந்த உடனே அப்படியே வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் அப்டேட்டு கொடுப்பாங்க. கன்ஃபார்மாக இன்றைக்கி வெளியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளை முதல் மாவட்ட வாரியாக
ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து நெறைய பேர் நெறைய சந்தேகங்களும் வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த சந்தேகங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய பணப்பாட்டுப்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கு. இதனால தான் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ ஒண்ணும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆன காரணத்தால தான் ஹெவி ஒர்க் இருந்தது. எங்கள வந்து பொங்கல் பரிசு வந்து ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால தான் எங்களால இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து குடுக்கல. இருந்தாலும் இதனால தான் அப்டேட் ஆகல அப்படின்றது இல்ல. இருந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையுடைய வேலைக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த தேர்வாளர்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்கள் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன லெட்டர் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே நேர்காணல் வந்து போயிருப்பீங்க. அது மூலமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரியா நீங்க வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த சான்றிதழ வச்சு அவங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் குடுத்துருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சு வைத்திருக்கிறவங்களுக்கு உங்கள வந்து இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் தான் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. சில டிகிரி, ஸோ இந்த டைப்பிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் இது மாரிலாம் வச்சிருந்தவங்களுக்கு, இது மாரி ஒரு சில லெட்டர் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடையுடைய வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு? எத பேஸ் பண்ணி அனைவருமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் வச்சிருக்கீங்க? 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்பளுக்கு இப்ப இறுதி பட்டியல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இறுதி பட்டியல் தான் ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற மாரி தகவல் குடுத்துருக்காங்க. நாளை கன்ஃபார்மா வெளியாகும். மிஸ் ஆகாது அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாகும். இந்த ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி வந்து நாங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே இந்த எஸ்எம்எஸ், மெயில் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுடைய கன்ஃபார்மா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வெளியாகும். அதெல்லாம் அந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து டிஆர்பி உங்களுடைய சென்னைனா, சென்னை மாவட்டத்த வந்து போட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே இது மாரி வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். இது மாரி வந்த உடனே கீழ வந்து ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து ஸோ நீங்க வந்து பார்க்குற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு எப்படி குடுப்பாங்கன்னு அப்படின்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அப்படின்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு போஸ்ட் மூலமாக வரும். அதில மீண்டும் எங்க வர சொல்றாங்களோ, அங்க போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ப்ராப்பரா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் வந்து வச்சிருக்கீங்க. ஒரிஜினல் தான் அன்னைக்கு வந்து கன்ஃபார்மும் இருக்கும். ஆனா ஒரிஜினல் பொறுத்தளவுக்கு ப்ராப்பரா வந்து இருக்கணும். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.